யூனிட் 7ல் கர்நாடக போர்களை பற்றி பார்ப்போம். கர்நாடக போர்கள் மொத்தம் 3 பிரிவாக நடக்குது. முதல் கர்நாடக போர் 1746லேருந்து 1748 வரைக்கும் நடக்குது. இந்த போர் அடையாறு போர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அடையாறு போர்ன்றது கர்நாடக நவாப் அன்வாருதீனுக்கும் ஃப்ரெஞ்சு படையிற்கும் இடையே நடக்குது. ஃப்ரெஞ்சு படை மிக சிறிய படை தான். அதை வந்து கேப்டன் பாரடைஸ் தலைமையேற்று நடத்துகிறாரு. இந்த படை வந்து மாப்புஸ்கான் தலைமையிலான மிக வலிமை வாய்ந்த படை வந்து தோற்கடிச்சிருது. இந்த போர் ஐலாசபேல் உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வருது. அடுத்ததாக இரண்டாவது கர்நாடக போர். இது 1749லேருந்து 1854 வரை நடைபெறுது. இதனுடைய பின்னணி என்னன்னா, கர்நாடக நவாப் பதவிக்கு அன்வாருதீனும் சந்தா சாஹிப்புக்கும் போட்டி நடக்குது. அதே போல் ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு நாசிர் ஜங்கும் முசாஃபர் ஜங்கும் போட்டி போடுறாங்க. இதில் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் சந்தா சாஹிப்புக்கும் முசாஃபர் ஜங்குக்கும் உதவி செய்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக அன்வாருதீனுக்கும் நாசிர் ஜங்குக்கும் உதவி செய்கிறாங்க. இந்த போர் ஆகஸ்ட் 3, 1749 ஆம்பூரில் நடைபெறுது. இந்த போரில் பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே, சந்தா சாஹிப், முசாஃபர் ஜங் இவங்க கூட்டுப்படைகளுக்கு எதிராக கர்நாடக நவாப் அன்வாருதீன் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. அன்வாருதீனோட மகன் முகமது அலி திருச்சிக்கு தப்பி ஓடிடுறாரு. அதே போல் ஹைதராபாத் நிஜாம் பதவிக்கு போட்டியிட்ட நாசிர் ஜங்கும்